கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை நடிகர் விஜய் வழங்கினார். சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த நிகழ்ச்சி முழுவதும் விஜய் நின்றபடியே ஊக்கத்தொகையினை வழங்கினார். மேலும் அனைவருடனும் தனித்தனியாக நின்று புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதனால் ஒரு கட்டத்தில் அவர் சோர்ந்து போனதாகவும் தகவல் வெளியானது. அத்துடன் மாணவர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாலும் இந்த ஆண்டு 2 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக ஜூன் 28 அன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கிறது. இதில் கோவை, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி விஜய் கௌரவிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்